போர் போடுறதுக்கு முன்னாடி தண்ணி எங்க இருக்குன்னு லொகேட் பண்றதுக்கு இந்த 3D லொகேட்டர் தான் நாங்க யூஸ் பண்ணுவோம். 2000 ஃபீட் வரைக்கும் ஸ்கேன் பண்ணி தண்ணி எங்க இருக்குன்னு இது ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி திரும்பி காட்டும். அதாவது நீங்கள் தேங்காயை வச்சு எந்திரிச்சு நிற்கின்னு சொல்லும்போது நான் ஒன்றும் சொல்லலை. இல்லை அந்த குடத்துல தண்ணியை வச்சு அதை பறக்க விடுது அப்படின்னு சொல்லும்போதும் நான் ஒன்றும் சொல்லலை. அது உங்களோட தனிப்பட்ட நம்பிக்கையை பொறுத்தது. ஆனால் இந்த மாதிரி ஒரு டிவைஸை கொண்டு வந்து இது 2000 அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து மேலே இருந்தே காட்டி கொடுக்கும் அப்படின்னா அதை ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா டெக்னிக்கலாக எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இல்லை ரேடியோ வேவ்ஸ் அப்படின்றது பூமியோட அடிப்பகுதிக்கு ட்ராவல் பண்ணுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா ட்ராவல் பண்ணும். ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸ் வரைக்கும், ஒரு 10 அடி 20 அடி வரைக்கும் அவர் வச்சிருக்க மாதிரியான ஒரு டிவைஸ் மூலமாக ட்ராவல் பண்ணும். அதுக்கு கீழே அது ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான டிவைஸ் வந்து தேவை. அண்ட் அதே மாதிரி ஹையர் ஃப்ரீக்வன்சிஸ் வந்து உள்ள ட்ராவல் பண்ண முடியாது. ரொம்ப லோவான ஃப்ரீக்வன்சி தான் அது உள்ள ட்ராவல் பண்ண முடியும். பட் அவர் வச்சிருக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி தண்ணீரை கண்டுபிடிக்கிறதுக்காக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். அதோட விலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,40,000 ரூபா வரைக்கும் கூட போட்டு வச்சிருக்காங்க. அது அவங்க கிட்ட கொண்டு போகும்போது தண்ணி கிட்ட கொண்டு போகும்போது தன்னால் சுற்றுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணுற வீடியோவை பார்த்தேன். சரி, தன்னால் அது சுற்றுது அப்படின்னா அவங்க அந்த அடியிலேருந்து கையை எடுத்துட்டு மேலே பிடிக்கும் போது உள்ள ஒரு மோட்டார் தானே இருக்கும். அந்த தண்ணீரை ஃபைன் பண்ணி சுற்றக்கூடிய ஒரு மோட்டார் தானே இருக்கும். அப்போ அந்த மோட்டாருக்கு நீங்கள் மேலே பிடிச்சிட்டீங்க அப்படின்னா கீழே அந்த ஹேண்டில் மட்டும் தனியாக சுற்றணும் இல்லையா? அப்படி சுற்ற மாட்டேங்குது. அவங்க அடியில் பிடிச்சா மட்டும் மேலே சுற்றுது, ஆனால் மேலே பிடிச்சா அடியில் சுற்ற மாட்டேங்குது அதே பொசிஷனில் நிற்கும் போது. இதான் நான் கண்டுபிடிச்சது. ஸோ லாஜிக்கலாகவும் சரி டெக்னிக்கலாகவும் சரி இந்த ப்ராடக்ட் ரொம்பவே தப்பாக இருக்குது. சரி, அப்படியே அது ஒர்க் ஆச்சுன்னா கூட அது தண்ணியை வந்து மேற்புறத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை வேணால் டிடெக்ட் பண்ணி அது சுற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர மற்றபடி ரொம்ப ஆழத்தில் 100 அடிக்கு மேலெலாம் அது மெஷர் பண்ணுது அப்படின்றத ஏற்றுக்க முடியல. பட் ஆக்சுவலாகவே இந்த கிரவுண்டோட வாட்டர் லெவலை டெஸ்ட் பண்ணுறதுக்காகவோ இல்லை கிரவுண்டோட ஸ்ட்ரக்சரை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காகவோ ஒரு மெத்தடை வந்து யூஸ் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா எலக்ட்ரோட்ஸ் இருக்கும் இல்லையா? எலக்ட்ரோட்ஸை வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. இந்த எலக்ட்ரோட்ஸ்க்கு இடையில எலக்ட்ரிசிட்டியை வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த சாயிலோட தன்மை எப்படி இருக்குது, அதில் கண்டக்டிவிட்டி எப்படி இருக்குது, அண்ட் எவ்வளவு ஃபாஸ்ட்டாக எந்த எலக்ட்ரோட்ல இருந்து எந்த எலக்ட்ரோடுக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து மூவ் ஆகுது, எவ்வளவு கரண்ட் அது பாஸ் பண்ணுது, இந்த மாதிரி பல்வேறு விதமான பேராமீட்டர்ஸை வச்சு அதோட டெப்த்து, அங்கே சாயிலோட ஈரப்பதம் எவ்வளவு இருக்குது, என்ன மாதிரியான சாயில் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஆனால் இதில் சும்மா மேலேயே இருந்துட்டு அதை சுற்றி அடியில் இருக்கக்கூடிய தண்ணீரை காட்டும் அப்படின்றது ஒரு மாதிரி ஸ்கேம் மாதிரி தான் தெரியுது. அப்போ கிரவுண்ட் வாட்டரை எப்படி தான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்களே குத்து மதிப்பாக ஒரு இடத்துல போரை போடுங்க. ஏன்னா அந்த மாதிரி மெத்தட்ஸை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் தண்ணி வரலைன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம வேற ஒரு இடத்துல டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், அங்கே ஓட்டையை போட்டு பார்ப்போம் அப்படின்பாங்க. ஸோ அதை நம்மளே பண்ணி பார்த்துறது பெட்டர். ஏன்னா நான் அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கூப்பிடல. குத்து மதிப்பாக ஒரு இடத்துல எனக்கு தேவையான இடத்துல போர் போடுங்க அப்படின்னு 40 அடியிலேயே தண்ணி வந்துச்சு. ஸோ இது மாயமோ மந்திரமோ கிடையாது. கிரவுண்டில் தண்ணி இருக்கும், நீங்கள் தோண்ட தோண்ட அது ஆழமாக கிடைக்கும், அவ்வளோதான்.